ஏய், ஏதோ உன்னை காலில் தட்டு படுத்துடா. என்ன புதையலா? இல்லடா, துண்டுடா. ஏய், நம்ம ஊர் பெரியசாமி துணி துவைக்கிறான். அவன்கிட்ட இருந்தா வந்திருக்கோம். இரு விசாரிக்கிறேன். ஏ பெரியசாமி, என்னங்கய்யா? துணியெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லா துணியும் கரெக்டா இருக்கு. நல்லா எண்ணி பாத்துக்கடா. அதெல்லாம் ஒண்ணு கூட தொலைக்க மாட்டேன். என்னன்னா மடைய நினைச்சீங்களா? பாத்தியா, மடையன் நினைச்சேன்னு கேக்குறான். என்ன திமிர் இருக்கும், தூக்கி விட்டுறா. நேரமாச்சு, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். வாங்கடா. ஐ கோட் கரெக்ட். ஏய், ஏன்டா அங்கே நின்னுட்டு வாடா. நீ தூக்கி எரிஞ்ச துண்டு ஏனும்டா? ஓன் துண்டு தானா? அப்ப போனா போட்டும் பரவாயில்ல. பரவாயில்லையா? பல்ல உடைச்சு போடுவேன். துணியில நின்னுகிட்டு இருக்க, விளையாடுறீங்களா? என் பேண்ட் ஷர்ட் எடுத்து போடுங்க. போடுறோம் போடுறோம். போட்டுருவோமா? நான் வெளியே வர முடியாத தைரியத்தை ஓடுறீங்களா? வந்துருவேன்டா. இப்ப நான் என்ன செய்வேன்? எப்படி கரையேறுவேன்? அம்மா, மீன் கிடைக்குதே. டேய் பாம்புடா செந்தில், எப்படா வருவான்? அவன் ட்ரெஸ் கொண்டு மேல கொடுத்துட்டு வா. ஒண்ணும் வேணாண்டா, அவன் எப்படி வரான்னு பாத்துருவோம். அவன் அப்படியே வந்துட போறான்டா. அதையும் தான் பாத்துருவோமே. நீ அம்மனமா பாக்குறதுல ஏய், அவன் ட்ரெஸ் போடுறா. ஏன்டா என் ட்ரெஸ் எடுத்து வந்தீங்க? நான் எங்கடா எடுத்துட்டு வந்தேன்? அவன் எடுத்துட்டு வந்தான். ஏய், டேய் அது கிடக்கட்டும், உனக்கு ஏது இந்த புடவை? என் நல்ல நேரம் பெரியசாமி கொஞ்சம் அசந்திருந்தான். இந்த புடவை அழித்து வந்தேன். இந்த புடவை இல்லாட்ட என் நிலைமை என்ன இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கடா. என்னடா டேய் செந்தில், நினைச்சு பார்க்கவே முடியலடா. டேய் கோலி கோபால் வரானா? இப்ப பாரு, ஒரு விளையாட்டு பண்ணுவோமா? என்னடா? சும்மா இரு. என்னப்பா அனியா ஒரு பொண்ணுகிட்ட இப்படி கலாட்டா பண்றீங்க? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? ஆஹா, காளி பசங்க கிட்ட ஒரு கன்னி பொண்ணு மாட்டிக்கிட்டு தவிக்குது. நாம போய் காப்பாத்துவோம். ஏய், என்னடா தனியா போற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதம்மா, நான் இல்ல. என்ன தோல் எரும மாடு மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஒரு மணி எறும்பு நாய்க்க மாட்டீங்க? அதுதான் தோல் அந்த மாதிரி இருக்கு. டேய் இடத்த காலி பண்ணுங்கடா, போங்கடா. இவனுங்க இடத்த காலி பண்ண மாட்டானுங்க. நீ வாமா, உன்னை நான் காப்பாத்துறேன். சரி கோழி கோபாலு. ஏண்டா காளி பசங்களா, திட்டம் போட்டே என்ன கலாட்டா பண்றீங்களா? இருங்கடா, நேரம் கிடைக்கட்டும், உங்களை கொடைஞ்சிடுறேன். நடைய பாரு, நட்டுவ களி மாதிரி. டேய் விளையாண்டது போதும், முதல்ல உன் ட்ரெஸ் மாத்து. என்னடா கிண்டல் பண்றீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவீங்க, உங்க இஷ்டத்துக்கு மாத்தணுமா? என்ன கொங்கா பையன் நினைச்சீங்களா? இன்னைக்கு இதோட தான் வர போறேன். நடடா, நடங்கடா. எதுக்குடா அழுகுற? இந்தாமா, எதுக்குமா பச்சை குழந்தை போட்டு இந்த அடி அடிக்கிற? பசிச்சு அழுகுது. வர்ற வருமானம் கால் வயித்து கஞ்சி கூட பத்தல. இதுல பாலுக்கு நான் எங்க போவேன்? அதுக்கு தான் 2 அடி அடிச்சேன். டேய் அந்த குழந்தை அழுகை நிறுத்துறதுக்கு யாராவது ஒரு பாட்டு பாருங்கடா. ஏண்டா ராமு, உங்க அப்பா சுபாஷ் சந்திர போஸ்ட பெல்ட் அடிக்க கத்துக்கிட்டாரா? நான் அடி பை அடி அடிச்சிருக்காரு. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? மன்னிச்சுக்கப்பா. ஏண்டா அவங்க அப்பா அடிச்சது பத்தானே நீ வேற அடிக்கிறியா? உன் மண்டையில ஏதாவது இருக்காடா? மண்டையில ஏதாவது இருக்கவா? தள்ளி உட்காரா. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரா. பெல்ட்டாலே அடிப்பேன்டா. பெல்ட் இல்லையே. அரணாகர அறுத்து அடிப்பேன். எங்க அடி பார்க்கலாம். உன் நல்ல நேரம் இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். டேய் முட்டாள், பேசாம இருக்கடா. ஏண்டா ராமு, ஒரு குழந்தையோட பசியை தீக்கத்தான் பாலத்துல நம்மனு பஞ்சாயத்துல சொல்லி இருக்க வேண்டியதானடா. அந்த திருட்டு பழி உண்மையில வந்திருக்காதுல்ல, ஏன்டா சொல்லல? சொல்லி இருந்தா அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும், கிடைக்கிற கால் வைத்த கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும். உன் நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கடா. ஐ பூசா கண்டுபிடிச்சிட்டாரா? எப்படி? போடா மாங்க வடையா. முதல்ல உங்க அப்பனுக்கு புரிஞ்சாடா அடுத்தவங்களுக்கு புரியும். நம்ம செய்யற நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா. பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு. தப்பு பண்ணிருமே. ஏய், யாராங்க? நான் தான். சொன்னாதான் தெரியுது. ஆமா, நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கிறீங்களா? கையில புஸ்தகத்தையே காணோம். வீட்டுல இருக்கு. வீட்டுல புஸ்தகத்தை வச்சுட்டு இங்கே எப்படிடா படிக்கிறீங்க? அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கிறான். ஓஹோ, டேய், கம்ப்யூட்டர் பெல்ட் உட்கார்றா. இந்த பட்டி. எதுக்கு தப்பு செய்யணும், எதுக்கு இப்படி அடி வாங்கி சாகணும்? வீட்டுல மருந்து இருக்கு, நானே போட்டு விடுறேன். முதல்ல வந்து சாப்பிடு. உன்னதான்டா, வந்து சாப்பிடு. வாங்க கணக்குள்ள உர வாங்க போனீங்களே, வாங்கலையா? இல்லையே. ஏ இந்த உரத்தை போட்டா பயிர் எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 8 அடின்னா. போடலைன்னா எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 7 அடின்னா. 1/2 அடிக்காக அந்த உரத்தை ஏன் போய் வாங்கிட்டு வரணும்னு விட்டுட்டு வந்துட்டேன். அந்த வகையில நமக்கு பணமும் மிச்சம்,
உரமும் மிச்சம். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு மக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க ஊர்ல எல்லாரும் சொல்றபடியே சொல்றீங்க? பின்ன என்ன, இவ்வளவு வயசாயும் கொஞ்சம் கூட வசதியே இல்ல. நாளைக்காவது உரத்தை வாங்கிட்டு வந்து சேருங்க. எங்க நம்ம சீதாவுக்கு டான்ஸ் கத்து கொடுக்குறீங்களே, எதுக்கு? உலக புகழ் நாட்டிய பேரொளி KP சுந்தராம்பாள் மாதிரி ஆக்க போறீங்களா? ஐயோ, அவங்க ஆடுறவங்க இல்ல, பாடுறவங்க. எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க தங்கச்சிய பட்டணத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை. இப்ப எல்லாம் பட்டத்துக்காரங்க ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேக்குறாங்களே, அதனாலதான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறோம். மீனாம்மா, பாக்குறவங்க சீதாவுக்கு நீங்க அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அக்கறையா நீங்க சீதாவை பாத்துக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரரு மிலிட்டரியில போய் நிம்மதியா வேலை பார்க்கறாரு. மிலிட்டரின்னு சொன்னோடுதான் ஞாபகம் வருது. இந்தாங்க, உங்க வீட்டுக்காரர் லெட்டர் எழுதியிருக்காரு. சீதா, டான்ஸ் எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சதா? அந்த ராமு விஷயம் என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? பால் பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்து அவங்க அப்பன் பெல்ட்டை கழட்டி பின்னு பின்னிட்டான். இப்ப அவங்க அப்பனுக்கு கட்டுறதுக்கு பெல்ட்டே இல்ல. ஏன்னா பெல்ட் பிஞ்சு போச்சே. நல்ல வேணும், எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவன். போதும் சீதா, கிளாஸ் முடிஞ்சது இல்ல, போய் படிப்போ. ஓ, கண்ட காலி பசங்களை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க, குழந்தைங்க கெட்டு போயிடும். ஊரம் பார்த்தவன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போங்க, போய் வேலையை பாருங்க. நீ வா. என்ன புக்கு எடுத்துக்கோங்க. செந்தில், உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் சொல்ற? எப்படியும் பேலா தானே போற. இதே புக் அடுத்த வருஷம் வச்சுக்க. இங்க வர்றா, நான் ரொம்ப மானஸ்த. ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? இந்த புக்க தூக்கி விட்டஞ்சிட்டு புது புக் வாங்கிடுவேன். காலி பசங்க. என்ன சீதா, பரிசைகள் எல்லாம் படிச்சிருக்கியா? ஏன் சீதா, படிச்சிருக்கேன்னு தானே கேட்டான். இவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டான். இப்படி நாண்டு போறியே. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க உங்க யோகிதைய. ஊரே சிரிக்குதே. சிரிக்கிறாங்களா? ரொம்ப சிரிச்சா பல்லு சுளிக்குறோம்னு போய் சொல்லுமா? வாய முடியா? என்கிட்ட யாரும் உங்களை பேச சொன்னது? எல்லாம் இவனால வந்தது. உன்னை யார பேச சொன்னது? எனக்கு அவமானமா போச்சு. நான் தூக்கப்பட்டு தொங்க போறேன். நான் போய் கயிறு வாங்கிட்டு வரட்டா? என்ன ஒளிக்கிறதே இருங்க. ஒண்ணு செய்வோமா? என்ன? துஷ்டிய கண்டா தூர விலகுன்னு சொல்லிருக்காங்க, விளைக்கிருவோம். ஏய், நாய்க்குள்ள முத ஏறட்டும்டா. ஏறா விசிலடிக்க போறான். நீ வரையா வரலையா? ஏன்டா பரிசைக்கு போகும்போது அவசர மாதிரி கை பிடிச்சிருக்க? உங்க ஆத்த கண்டல்ல விழுந்துருச்சு. அப்படியா? டேய், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி சீக்கிரம் தேடா. உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன? பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம்ல. ஊரை சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு எங்க அப்பா. அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிற. ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தாரு. அதுக்காக சந்தோஷப்படுறேன். டேய் ராமு, உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? 4 எருமை வாங்கி தரேன், போய் மேய்டான்னாரு. நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம்ப்பா, 3 போதும்னே. ஏண்டா நீ ஒண்ணு இருக்கியே. ஐயோ, என்ன ஏன்டா அடிக்கிற? அவன் தானடா சொன்னான். உயிர் போக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட்ரா அட்ரா. சூப்பாடா. ஏ மனோகரே, என்ன? இவங்க அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தது பதிலா வளையல் கடை வச்சு கொடுத்திருந்தாருன்னா வரவங்க போறவங்க கையெல்லாம் புட்டிச்சு பாத்துருக்கலாம். ஆமாண்டா, கைய பிடிச்சு பாத்துருக்கலாம். 4 செருப்படியும் வாங்கிருக்கேன். இந்தாங்க காசு. யாராவது காசை வாங்குனீங்க, இதாலே மண்டை உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. அண்ணே, காத்தடிச்சுக்கலாம் காசு வேண்டாம், நீங்க போங்க. ஏண்டா ராமு, உங்க அப்பா பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காரு. இப்படி வர்ற காசை வேண்டாம், நீ நான் எப்படி கடனை கட்டுவேன்? அதானே 5 காசு 10 காசு என்ன இருக்கு? போனா போட்டு விட்டுங்கடா. ஏன் செந்தில், உங்க அப்பா பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே? எங்க அப்பா லோன் கேட்டாரே, தரம்னாங்க. அப்ப வாங்கிருக்க வேண்டியதானே? கடன் கிடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கட்டினாரு, வெளியே போங்கடா வெட்டி போயிலுங்களா அப்படின்னு சொன்னாங்க, வந்துட்டோம். மீனாம்மா, மீனாம்மா, முதல்ல மூச்சை நிறுத்திட்டு பேசுங்க. சரி. மூச்சு நிறுத்தினா செத்துல போயிருவேன், அப்புறம் எங்க பேசுறது? சீதாம்மா பாசு. அப்படியா? கொஞ்சம் இருங்க. மீரா, இந்த நேரம் என் மகன் நல்ல தம்பி இருந்தான்னா சீதாவோட படிச்சிருப்பான். படிச்சிருப்பான், பாஸ் பண்ணிருப்பானா? இதுக்கு உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? விதி, என் பையன் நல்ல தம்பிய அவங்க பெரியப்பா வீட்டுல மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்ட கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஏன் மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்க? என்கிட்ட அவனுக்கு பயமே கிடையாது. இப்படித்தான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கடையில போட்டுட்டு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டான்.
விடுவானா புடிங்கிட்டேன்ல. எது புக்ஸையா? கடலை மிட்டாய. நல்ல அப்பா. சொல்லு. உங்களை இல்ல. அம்மா சீதா, நீ நல்லபடியா பாஸ் பண்ணிருக்க, சந்தோஷம். டேய் ஓடியாங்க ஓடியாங்க, பாடுனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? இல்லடா நீ கண்டுபிடிச்சான் பாத்தியா? என்ன சிரிப்பு? நாங்க புடிச்சு கொடுத்தா உடனே சிரிச்சிருவீங்களே. எங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸா மறைஞ்சு மறைஞ்சு நின்னு பாடுறீங்களோ? எப்படி 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 எப்படி? சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து அதே மாதிரி பாடணும். பாடு. சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து நெஞ்சோட சேர்த்து. மீரா, நான் சொன்ன மாதிரி அங்க போய் அந்த மாமா கிட்ட கேட்கணும். கேக்குறியா? போ. என்னம்மா? நீங்க நல்ல மாமா தானே? ஆமா. நான் ஒன்னு கேப்பேன், கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும்? முட்டாய் வேணுமா? முறுக்கு வேணுமா? வேற என்ன வேணும்? இந்த கண்ணத்துல முத்தம் வேணும். முத்தம் தானே, நான் தரேன். சீப்பா, இந்த மாமா தான் கொடுக்கணும். வா கொடுக்குறேன். ஏண்டா, இது சீதாவோட அண்ணன் பொண்ணாச்சே, உன்கிட்ட எதுக்கு முத்தம் வாங்கிட்டு போகுது? கொடுத்தாரா? கொடுத்தாரே. எந்த கண்ணத்துல கொடுத்தாரு? இந்த கண்ணத்துல. தண்ணி கருத்திருச்சு, புள்ள கவல சத்தம் கேட்டுருச்சு, ஊரும் ஒதுங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. டேய், எங்க வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்லடா, தூணெல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்க்க வந்தான். நீ எங்கடா வந்த? நான் அதுக்கு தான் வந்தேன். ஆமா, பெரிய இன்ஜினியரு. சீதாவை காணுமாடா? டேய், காதலுக்காக முதல்ல நம்மள தூது விட்டுருக்கான். தைரியமா உள்ள போய் சொல்லிட்டு வாடா. அங்க 7 நாய் கடை கடிச்சுடும். ஏய், கடிச்சா என்னடா? இடுப்பு சுத்தி 7 ஊசி, 2 கடி வாங்கிட்டு போய. ஏய், இந்த கிண்டல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அரணாகார அறுத்தடிப்பேன். ஆமா, ஏய், நான் அவனா நினைச்சேன். ஏய், சரி விடுங்கடா. ஏய், சீதா வருதுடா. வா. ஏய், வந்துகிட்டு இருக்கு சீதா. எங்களை பார்த்தது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? சீதா, உனக்காக ராமு அறிவுக்கிற மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கான். அத சொல்லத்தான் இங்க வந்தோம். என்னடா இவங்க இப்படி செய்யறாங்கன்னு தப்பா எடுத்துக்கிறாத. அவன் எங்களுக்கு ஃப்ரெண்டு. உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போயிருவில்ல? ஏய், எவ்வளவு நேரம்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? ஏதாவது பேசி தொலைங்கடா. என்ன பேசுறேன்னு தெரியலையே. அந்த புள்ள உங்க ஆத்தா சவிக்கமான்னு கேளுடா. அட தூ, கண்ணே கனிய முத வெட்டி வர இதெல்லாம் பேசி தொலைங்கல. ஏண்டா, இதெல்லாம் நாங்களா சொல்லி கொடுக்கணும்? வேற என்ன? தனபாலு, எந்த ஊரு? என்ன எப்படி கேக்குறீங்க? நம்ம பெரிய மக எடுத்துட்டு போடா. ஏய், வாடகை காசை வீட்டுல வந்து கொடுத்துறா. ஏய், இவங்க அப்பா பேங்க்ல கடன் வாங்கி கடன் நடத்துறாரு தெரியுமில்ல? அவங்க வீட்டுல கொடுக்க சொன்னா அறிவு விட்டவனே. அங்க போய் பஸ் மாறிக்கலாம். ஏண்டா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? டேய், என் வேதனை புரியா பேசாத. வேதனையா? மறுபடியும் உங்க அப்பா பெல்ட்டால அடிச்சாரா? அது இல்லடா, பஸ் வர நேரமாச்சு, இன்னும் காணுமே. என்னத்த காணமே? டேய் அருணாக்கரு, தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம கேக்குறியே. காலேஜுக்கு போற சீதா இன்னும் காணுமே. உட்காருங்கடா. ஒன்னும் கோரஸ் படிக்கிறீங்களே. பறக்காதரா, வந்துரும். பஸ் வந்துச்சுடா. வந்துகிட்டு தானே இருக்கு. வாங்கடா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டிய இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஏற்கனவே நான் லேட்டு. டேய், அண்ணனுக்கு தாகமா இருக்கு. போய் சோடா வாங்கிட்டு வாங்கடா. அதெல்லாம் வேண்டாம் தம்பி. கலரு வேண்டாம் வேண்டாம். ஹார்லிக்ஸ் வேண்டாம் வா. பாவலே வேண்டாம் சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி. ஏன்டா 2 வாங்கிட்டு வந்தா? போடா. இந்தாங்க இந்தாங்க. வேண்டாம். சாப்பிடு. பரவாயில்ல கொடுங்க.
போதும் போதுமா? வேண்டாம் வேண்டாம் தம்பி, ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? ஐயோ கலர் சாப்பிட்டுட்டு என்கிட்ட பாட்டில கொடுக்காம போயிட்டாரா? உன்னை யாரா 2 கலர் வச்சு? நீதானடா சொன்ன? நான் எங்கடா சொன்னேன்? விடாதீங்கடா, புடிங்கடா. நீ புடிடா. டேய், அந்த பாட்டில குடுறா. என்கிட்ட காசு வைப்பறேன். எந்த சைக்கிளையாவது இப்படி தொடச்சிருக்கியா? சீதா உட்கார்ற காதல் வாங்கினவன தொடையோ தொடன்னு தொடைக்கிறியே. பெயிண்ட் வந்துற போகுறா கண்ணா. சரி சரி, உன் வேலையை பாரு. என்ன தம்பிகளா, என்ன இன்னைக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன். உங்க ஆளுங்க யாராவது வர்றாங்களா? வண்டியை நிறுத்தி வைக்கிறேன். ஒரு நாள் ஓசியில கலர் குடிச்சார்ல, அதான். அதான்டா உலகம். ஓசின்னு எதையுமே சொல்லக்கூடாது. என்ன தலைவரே, கவனிப்பு இல்லையா? என்ன கவனிச்சு சொல்ற? இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன், ஒரே தாகமா இருக்கு. தாகமா இருக்கா? போற போக்குல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சிட்டு போ. அட என்னப்பா, என்ன நொன்னப்பா, வண்டி ரெடிப்பா, நீ போப்பா. ஏய், சீதா உட்கார இடம்டா, அத தொடடா. ஏண்டா பஸ் வேற போயிடுச்சு, சீதாவை காணோம். அதானே. என்ன நொந்தானே? பஸ் டிரைவர்கிட்ட வாகனம் ரெடியா இருக்குன்னு நம்ம தானே சொன்னோம். ஏய், அவன் பேசினா என்ன அடிக்கிறா? விழுந்து கடிச்சு விடுங்க. கடிச்சு புடிவியா? கோச்சிக்கலாத நாயி. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சீதா இன்னும் காணோம். என்னமோ என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வேளை காலேஜுக்கு லீவ் போட்டிருக்குமா என்னவோ? எதுக்கு நான் போய் பார்த்து வரட்டுமா? சொல்லாத செய்யி. ஒரு நாள் பார்க்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது இவனுக்கு. புக்கு குடியா? நீங்க தானே கொடுத்தீங்க. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதுதான் சத்தியமா உண்மைன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீதாயே சொல்லணும். நான் சொல்லணுமா? நான் சொல்றதுதான் சத்தியமா உண்மை. உங்க பேர் என்ன? ராமு. உங்க பேர் செந்தில் தானே? ஆமா, நீங்க மிரட்டினதுல பயந்துட்டேன் சார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு உங்க நண்பர் தானே? ஆமா சார், நாங்க 2 பேரும் ஒன்னாவே விளையாண்டோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே பெயில் ஆனோம், ஒன்னாவே சைக்கிள் கடையில இருந்தோம், இப்போ ஒன்னாவே கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ராமு நல்ல தம்பியை கொலை செஞ்சது உண்மைதானே? சார் இங்க வாங்க. ராமு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கோர்ட்ல சத்தமா சொல்லணும். ராமு ஏன் அப்படி கோர்ட்ல கத்துற? நீங்க தானே சார் கத்தி பாய் சொன்னீங்க. நடுத்தரமா பேசியா? ராமு நல்ல தம்பி 2 பேரும் சண்டை போட்டாங்க. நாங்கெல்லாம் போய் விலக்கி விட்டோம். நான் தசரத மனோகர் 3 பேரும் போய் ராமுவை பார்த்து உங்களுக்குள்ள என்ன தரான்னு கேட்டோம். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? அத பத்தி பேசாதடா. என்னையா கோர்ட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? ராமு எங்களை பார்த்து சொன்னா சார், அத பத்தி பேசாதீங்கடா, நல்ல தம்பியை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொன்னான். நாங்க பயந்து போய் வேணான்னு சொன்னோம். அப்புறம் என்ன நடந்தது? வந்து சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ராமு தான் நல்ல தம்பியை கொன்னு குளத்துல தூக்கி போட்டான். That's all your honor. Note this point. ஐயா ஐயா எழுதுறாதீங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் போலீஸ்காரங்க அப்படியே இங்க சொல்ல சொன்னாங்க. போய் நீங்க போலீஸ்காரங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. இந்த கொலையை உங்க கண்ணால பார்த்ததா? இப்ப உண்மையை மறைச்சு கோர்ட்ல வந்து இல்லைன்னு போய் சொன்னா என்ன அர்த்தம்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் சாட்சியை மிரட்டி மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல தூண்டுகிறார். இங்க பாருங்க மிஸ்டர் செந்தில், ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க உங்களை மிரட்டி கோர்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. அத ஐயாட்ட சொல்லுங்களேன். ஐயா, போலீஸ்காரங்க அடிச்ச அடி உங்க விட்டு அடி எங்க விட்டு அடி இல்ல, நான் அடி பை அடி. என் முட்டையெல்லாம் கலந்து போச்சு. அவங்க அடிச்சு என்ன சொல்ல சொன்னாங்களோ அதத்தான் இங்க வந்து சொன்னேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். தான் இங்க வந்தோம். இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அவனுக்கு அப்படி சொன்னா புரியாது. ஏன்டா அடிச்சே? ஏய், ஏதாவது பேசுன அரணாக்கற ஆர்த்தடிப்பேன். வாடா. ஏன் தம்பி, உங்களுக்கு நிலம் இல்லையா, பணம் இல்லையா, எது இல்ல? மிலிட்டரிக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா என்ன? மிலிட்டரிக்கு போறவங்க எல்லாம் பணம் சம்பாதிக்க போறான். அதெல்லாம் ஒரு டேஸ்ட்ங்க. என்ன டேஸ்டோ போங்க. ஆமா, குடும்பத்தை இங்க விட்டுட்டு நீங்க அங்க போய் வேலை பார்த்துக்கிட்டு என்ன இது? பேசாம வேலையை விட்டுட்டு வந்துட வேண்டியது தானே. நல்லா சொன்னீங்க. நான் என்ன பொட்டி கடையில வேலை செய்யறேன் தப்புன்னு வேலையை விடுறதுக்கு? மிலிட்டரி சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நம்ம காச்சு மூச்சுன்னு ஏதாவது சொன்னோம் வாயிலே சுட்டுடுவான். ஆமா, கோழிகோபால் லெட்டர் போட்டிருந்தாரு, அவர் பையனை ராமு கொலை பண்ணிட்டுதா? என்ன விஷயம்? இந்த நல்ல செய்தி எப்படி சீதா கிட்ட சொல்றது? ஒரு ஐடியா. என்ன? ராமு விடுதலை சொல்லுங்கடா. ராமு விடுதலை, ராமு விடுதலை, ராமு விடுதலை, ராமு விடுதலை, ராமு விடுதலை, ராமு விடுதலை, ராமு விடுதலை. சில கொலைகாரனுங்க சட்டத்தையே ஏமாத்துவானுங்க. அதுல இவனும் ஒருத்தன் போல இருக்கு. அவனை தியாகியா நினைச்சு கத்தானுங்களே, முதல்ல இவனுங்களை செருப்பால் அடிக்கணும்.
என்னையா பெரிய அக்கிரமத்தை கண்டுட்ட? ஊர் உலகத்துல இல்லாது வியாபாரம்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஒரு 10 கிலோ புண்ணாக்குல 10 கிலோ புழுதியை கலந்த. இது தப்பா? நீங்க புழுதியை கலப்பீங்களோ பூங்காங்கொட்டை கலப்பீங்களோ? நான் கேட்க வந்ததே வேற. முதல்ல 4 சாமான்களை எடுத்து வை. கேட்க வந்துட்டாரு கேள்வி. சீக்கிரையா சுத்தத்தை காணும். ஏங்க உங்க பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, இது அக்கிரமம் இல்லையா? ஒரு அப்பன் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமமா? அப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமம் இல்லைங்க. எனக்கு சேர வேண்டிய கமிஷன் வரல, இது அக்கிரமம் தானே? ரொம்ப நல்லா இருக்குதியா. ஏயா இந்த கல்யாணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க அவங்களே செலக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டாங்க. கமிஷன் கேக்குறியே? நீ என்ன அவங்க காதல் பண்றதுக்கு லொகேஷன் பார்த்து கொடுத்தியா? அவங்க லவ் டூயட்டுக்கு டியூன் போட்டு கொடுத்தியா? இல்ல என் மவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா? நான் எங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்? ஏதோ அவங்க காதல் வளர்றதுக்கு ஒத்தாசை பண்ணியிருந்தா சைடுல சம்திங் வெட்டி இருப்பேன். இந்த மாதிரி பேசப்படாது. உங்க அப்பனுக்கு எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சான் தலையெழுத்து. உங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் தலைவிதி. உங்க பொண்ணுக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா உங்க குடும்ப புரோக்கர் இல்லையா? என்னங்க இங்க வாங்களேன். சும்மா விட மாட்டாளே. ஏங்க 2 கார் ஏற்பாடு பண்ணதா சொன்னீங்க. அம்பாசிடரா மாருதியா? நாங்க மாருதியில போறோமா அம்பாசிடர்ல போறோமா? முன் சீட்ல உட்காரணுமா பின் சீட்ல உட்காரணுமா? எங்க கார் முன்னால வருமா பின்னால வருமா? மூதேவி, எல்லா காரும் முன்னால் தான் போகும். ரிவர்ஸ் போட்டாதான் பின்னால வரும். இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு கேளு. ஆனா புறப்படும் போது கொல்லப்புற கதவை பூட்டுறதுக்கு மறந்துரு. ராஜாவை அமைச்சிருக்கிறேன், வந்த உடனே கேட்டு சொல்றேன். என்ன டிக்கியில ஒரு சாமானியும் காணும், உள்ளேயும் காணும், வெளியிலையும் காணும். பட்ட பகல்லையே எவனாவது அடிச்சுக்கிட்டு போட்டானா? இந்த மூதேவியே இங்க நிக்கிறான். யோ, இங்க என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? சாமான பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க சாமா? இந்த மேல நிக்கிறீங்களே, அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் இங்க வைக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க? சாமான எடுத்து வைங்க. நீங்க எடுத்து டிக்கில வைங்க சொன்னீங்க. ஒண்ணு என்ன கணக்கு நடக்குது? இதுல புடவை வச்சிருக்கீங்களா இல்ல பணத்தை வச்சிருக்கீங்களா? சிவ சிவ பாருங்க, அண்டா குண்டா அடுக்கு தோண்டி தூக்கு கூஜா செம்பு ரொம்ப லட்சணம். சம்பந்தியா போறீங்களா இல்ல சமயக்காரா போறீங்களா? எங்க அம்மிக்கல்ல காணா? வாய் கொழுப்பி அவனுக்கு. உன்னை டிக்கில வச்சு மூடணும். ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வை. பாப்பா ராஜா, போன காரியம் என்ன ஆச்சு? அங்கிள் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. 2 கார்னா பெட்ரோல் செலவாகும். வேணா டீசல் போட்டா போதும். வாடகை கம்மி, 15 பேர் போலாம். கரெக்ட். நீ தான்ப்பா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவன். ஆமா, இத்தனை சாமானும் அத்தனை ஜனங்களும் வேன்ல கொள்ளுமா? பாப்போம், இல்லன்னா 2 பேரும் பஸ்ல அனுப்பிச்சிருவோம். வெரி குட். அப்ப என் வீட்டுக்காரிய பஸ்ல அனுப்பிச்சிடுவோம். இம்சை இல்லாம இருக்கும். வேன்ல ஒரு கேன்ல ரொப்பிக்கிட்டு ஜெகஜோதியா போவோம். ராஜா, நீ என்னமோ பட்டணத்துல படிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இல்லங்க, படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குப்பா வேலை? நீதான் கைவசம் ஒரு வேலையே வச்சிருக்கிறியே. எந்த பொண்ணை காதலிக்கலாம், எந்த பொண்ணை எந்த பையனோட சேர்த்து வைக்கலாம். அடடடடா, பிரமாதமான வேலை. ஏன் அங்கிள், உயிருக்கு உயிரா காதலிச்ச உள்ளங்களை சேர்த்து வைக்கிறது தப்பா? தப்பு இல்ல. இது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்படி இப்படி பேசி அந்த 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன். எனக்கு வர வேண்டிய கமிஷன் வந்திருக்கும். இப்ப அது போச்சே, இது தப்பு இல்லையா? அப்படி இப்படி பேசுற அளவுக்கு நான் பார்த்த மாப்பிள்ள ஒண்ணும் அசிங்கம் இல்ல. ஏதோ என்னுடைய நல்ல நேரம், பொழுதுக்கும் புண்ணாக்கும் பறிச்சு கொட்டி வித்த காசு வீணா போகல. நல்லா படிச்சு உத்தியோகத்துல இருக்கிற, அதுவும் நம்ம வர்ணத்தை சேர்ந்த மாப்பிள்ளையா மாட்டிக்கிட்டான். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன் அங்க இருந்த சாமான் இங்க கொண்டாந்து வச்ச? நீங்க எங்க கைய நீட்டினீங்க? உன்னை கொன்ன போட்டோம். என்ன காப்பாத்துங்க, என் அன்றைய அவுக்குவாரையை காப்பாத்துங்க. வேற வீடு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அஞ்சலா அஞ்சலா அஞ்சலா, என்ன காப்பாத்த, என்ன காப்பாத்த. என்னையா இது? எங்கயா உன் வேட்டி சட்டையெல்லாம் பழைய முருக மாதிரி வந்து நிக்கிற? அப்படி ஆக்கிட்டாங்க. சீட்டாட்டத்துல தோத்துட்டேன், எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. கலட்டிட்டானுங்களா? ஐயோ, ரோட்ல இப்படியாவா வந்த? ஐயா, உன்னால என் மானமே போகுதையா. எந்த பக்கம் போகுது? இரு சொல்றேன். ஐயா, இங்க எங்கயா வந்த? பேசாம நம்ம வீட்டு பக்கம் போயிருக்கலாமே. போக முடியலையே அஞ்சல. இதுக்கு சொந்தக்காரன் பின்னாடியே துரத்திட்டு வராங்களே. இதுக்கு சொந்தக்காரங்களா? டிராயர் பண்ணி எனக்கு இதையும் வச்சு சூதாடிட்டேன். இப்ப வந்து கெஞ்சற. அஞ்சல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கிலீஷ் வேறயா? இங்கிலீஷ்ல பேசினா குடுத்துறேன்னு நினைக்கிறியா? அப்ப தெலுங்குல பேசட்டுமா? டப்புஸ்தாவா? போட்டேனா பாரு. உன் மானம் போகட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, பெத்த பொண்டாட்டிய, கட்டின பொண்டாட்டிய சொந்த புருஷனை பார்த்து மானம் போட்டும்னு கேக்குறாளே. நீங்க எல்லாம் மனைவியோட பிறக்கலையா? யாருமே இல்ல. அந்தல என்ன அந்த சத்தம்? யார் இருந்தாலும் ட்ரைனேஜ்ல இறங்கி சாப்பிட கொடுத்து வந்திருக்காரா? நோனோ, இவளோட ஹஸ்பண்ட். அட, இங்கிலீஷ்ல பேசுறாரு.
படிச்சிருக்காரா? எல்கேஜிலே ஃபெயில் ஆயிட்டேன். முதல்ல வீடு கட்ட சொல்லு. ஏன் இதுல ஒரு நல்ல புருஷனா தேடிக்க கூடாது? என்னமா செய்யறது, 3 பிள்ளை ஆயிடுச்சு. இல்லன்னா தேடி இருப்பேன். தேடிக்க எனக்கு வசதி. இந்தாயா பேசாம இரு. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த ஆளு சூதாட்டத்துல வேடி சட்டை எல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. சூதாட்டமா? ஆமாங்கம்மா, நான் 10 பாத்திரம் தேய்ச்சி உழைச்சு சம்பாதிக்கிற காசையெல்லாம் இந்த ஆளு கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. ஏன் எப்படி இருக்க? கட்டிக்கிட்டவளை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு வேண்டாம் உனக்கு? அதுக்கு தான் சீட்டாடுறேன். சனியே சீட்டு என் கையில பேச மாட்டேங்குது. இந்த பாரு, இனிமே நான் உன் கையில பேச மாட்டேன். நீங்களே சொல்லுங்கம்மா, இத வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? இத வச்சுக்கிட்டா இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? சரி சரி, அது அவர்கிட்ட கொடு. இந்தா வேலையை பாரு, உழைச்சு சம்பாதிக்கிற வழிய பாரியா. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போய் உழைச்சு சம்பாதி. ஓ மை காட், நான் உழைச்சு சம்பாதிக்கிறதா? உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும். பல்பொடி பல்லு வளைக்கு ரொம்ப நாளாச்சு. நாங்க பொண்ணை பெத்தவங்க, அவசரப்பட்டு கண்டபடி கொடுத்துட முடியுமா? பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறவனா பார்த்து கொடுக்க வேண்டாமா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருங்க. ஏங்க 1000 காலத்து பயிருங்கிறாங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? விவரம் கட்டத்தனமா கேட்காதயா. ஒரு பயிர் 1000 காலம் இருந்துச்சுன்னா அது அழுகி காஞ்சி செத்துரும். வேம்பு விஷயத்துக்கு வா. விஷயம் எல்லாம் வருவானா அந்த தரகர் வேம்பு? இத பாருங்க, பையன் எப்ப ரிலீஸ் ஆனா? வேலூர்ல எடுத்ததா? வேண்டுதலுக்காக தாடி வளர்த்திருக்காங்க. பையன் பேர் அர்ஜுனன், எம்ஏ படிச்சிருக்கான். கண்ணு ஒரு மாதிரியா இல்லைங்க? அது ஒண்ணு இல்லைங்க, லேசா ஒன்றரை கண்ணு. ஒன்றரை கண்ணா? கேமராவை தான் பார்த்தா நமக்கு எங்கேயோ பாக்குற மாதிரி தெரியுது. என்ன யோசிக்கிறீங்க? கண்ணுல குத்தம் இருந்தாலும் கேஸ்ல ரொம்ப ஏத்தங்க, எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். தேவையில்லை. யோ, இவனை மாப்பிள்ளையா வீட்டுக்குள்ள விட்டா இவன் என் பொண்ணை பாக்குறானா இல்ல என் புஞ்சாதிய பாக்குறானே தெரியாம போயிடும். ஐயோ, என்ன இவனை இருக்கட்டுங்கிறியா? வச்சுக்க, வேற எடு. எந்த இடத்துல எதை காட்டணும்னு இவனுக்கு தெரியாது. வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காமிச்சேன் அசந்துருவீங்க. இவனை நீங்க மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அறைய விடாதையா. தம்பி யாரு? பையன் பேரு பரந்தாமன். நீலக்கினியாம்பாளைய நீலகண்ட ஜமீன்தாருடைய ஒரே பையன். பையனுக்கு ஊர்ல ஏகப்பட்ட நஞ்ச புஞ்ச, தோட்டம் துறவு, நிலவு நீச்சம், குளவு குட்டை, வண்டி மாடு எக்கச்சக்கம். அதை விடுங்க. வைத்தீஸ்வரன் கோயில 2 வீடு. அப்பனுக்கா? இவனுக்கு? அதெல்லாம் இருக்கட்டையா. படிப்பு பேசப்படாது. ஒரு வித்தியாசமான பையன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சான். பையனுக்கு வாத்தியார் மேலையும் வாத்தியாருக்கு பையன் மேலையும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு. அதனால அந்த தாண்டல. ஐய, பையனுக்கு படிப்பு கம்மி, எங்க பொண்ணு நிறைய படிச்சிருக்காளே. என்னவா நீங்க பணம் இருந்தா படிப்பு இருக்காங்கிறீங்க, படிப்பு இருந்தா பணம் இருக்காங்கிறீங்க? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணுங்கிறீங்க? ஏன் அவகிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசுற? எனக்கு வர்ற மாப்பிள்ளை என்ன மாதிரி பெரிய பிசினஸ் மேனா, சொந்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி அதை பெருக்கணும். ஐசி, வீட்டுக்கு வர உங்க மாப்பிள்ளை மட்டும் பிசினஸ் மேனா இருக்கணும், வீட்லயே இருக்கிற நான் பிசினஸ் பண்ண நீங்க பணம் தர மாட்டீங்க இல்லையா? வர்ற மாப்பிள்ளை தான் பிசினஸ் மேனா இருக்கணும்னு சொன்னேனே தவிர அப்பங்கிட்ட இருந்து பணத்தை புடிங்கி பிசினஸ் பண்ணணும்னு சொல்லலடா முண்டம். ஸ்டாப் இட். அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? ஊர்ல குளங்குட்டையெல்லாம் எதுக்காக வெட்டி வச்சிருக்கான்? அப்ப குளங்குட்டையில தான் என் கதை முடியணுமா? என்னங்க இது? கல்யாண பேச்சு பேசும்போது அவசரமா பேசிட்டு. அட ஆமாயா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இவர் துடிக்கிறாரு, நடந்தா கமிஷன் கிடைக்குமே நீ துடிக்கிற. குறுக்க குறுக்க பேசாதயா. பாயா பாத்தியாடி, உன் பையன் ஒன்ன மாதிரியே உலகிட்டு போறான். அவன் கிடக்குறான், விடுங்க. வந்து உட்கார்ந்து ஆக வேண்டியதை பாருங்க. என்னத்த பாக்குறது? குட்டையில வந்து குடிநீரை கெடுத்துட்டான்னா வேம்பு உனக்கு ஏன் இந்த வம்பு? வந்து குந்து. ஆமா, பையனுக்கு செவ்வாதோஷம் இருக்குதா? அடிக்கடி ஜலதோஷம் தாங்க வரும். அப்ப மூக்கு பல்பு தான். பட்டக்குன்னு 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. ஆஹா, இதுவரைக்கும் இப்படி ஒரு நம்பர் யாரும் சொன்னதில்லை. அநேகமா இதுதான் முடியும் நான் நினைக்கிறேன். நாங்க நினைக்கிறோம். கொண்டா அப்படி. அதுல பாருங்க. இதுல சொல்லுங்க. பையனை எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. நமக்கு பிடிச்சு என்ன இருக்கு? புரிஞ்சுக்க வேண்டியவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா சரிதான். பொண்ணை காட்டலையே. என்னங்க நீங்க வச்சுக்கிட்டு காட்டக்கூடாதுன்னு வந்தனியா? அலங்காரம் ஆயிடுச்சு இல்ல, சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிங்க. என்னங்க இந்த சத்திர வச்சு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அது ஐயாட சொல்லிடுங்க. என்ன ஏதோ குத்துறோம் குடையறோம்னு? அட சத்திரமுங்க, நம்ம சொந்தக்காரங்க ஜனங்க கொஞ்சம் அதிகம், கூட்டம் ரொம்ப வரும். பெரிய சத்திரமா புடிச்சுக்கிட்டா? ஆமா ஆமா, பணக்காரங்க விட்டு கல்யாணம்னாலே கூட 10 பேர் திங்க வருவானுங்களே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க.
இந்த தொகுதியே வளர்ச்சி பந்தல் போட்டுறேன். பாத்துமா படிக்கட்டு. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலேஜ்ல படிச்ச பொண்ணு நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுது. இந்த காலத்து பொண்ணுங்க கையெடுத்து கும்பிடுறதே பெரிய விஷயமுங்க. சின்ன இல்லையா நமக்கு நடுவுல நிக்குத அதான் பொண்ணு. அதை மட்டும் நல்லா பாத்துக்கோ. ஏங்க பேசாம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பேசி முடிச்சிருக்கு. அப்புறம் என்ன சம்மதம் கிடைச்சு போச்சு. சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிடுங்க. இந்த பாருங்க, நான் கட்டன் ரைட்டாவே சொல்லிடுறேன். எனக்கு இந்த வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. ஏதோ இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்றாங்களே, அதுக்காக ஒரு 35 பவுன் ரவுண்டா 40 பவுன் கொடுத்துருங்க, அது போதும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பொண்ணு கல்யாணத்துக்காகவே இவ ஒரு 50 பவுனை தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறான். அதுல ஒரு கவச்சம் பண்ணி பொண்ணுக்கு போட்டு அனுப்பி வைக்கிறோம். தாய்க்குள்ளவே என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. எங்க அப்பனை காணோம். சபாஷாரி, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம சொத்தை எல்லாம் இத இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. அடுத்த வேலை சொத்துக்கு நாம தெருவில் நினைக்கலாம். தம்பி என்னடா சொல்ற? சுமாரவா, நான் பிசினஸ் பண்றதுக்கு உன் புருஷன் பணம் கொடுக்க மாட்டான். ஆனா இத இங்க இருக்கிற மூதைங்களுக்கு வாரி வாரி கொடுக்குமா. கோவத்தை கலவரதி யாரியாது? புண்ணிய குடியோட புள்ள. இந்த குடி குடிச்சிருக்கா? குடிகார குடும்பம்னு சொல்லவே இல்லையே. எந்திரடா, இந்த மரியாதை கட்ட குடும்பம் நமக்கு தேவையில்லை. வாங்க போகலாம். என்னங்க அடச்சே, கொஞ்சம் கூப்பிடுங்களா அவங்கள? ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க. ஐயா என்னடா அறிவா? என்னங்க எங்க போறீங்க? ஐயோ, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னடா நிவாசி இதெல்லாம்? இந்தா உன் பாட்டன் சேர்த்து வச்ச சொத்துல உன் பங்கு. ஏண்டா, கேவலம் இந்த பணத்துக்காகத்தானே இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி உன் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தினேன். இப்ப சொல்றேன், இனிமே உன் நிழல் கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது. நாளைக்கே நான் செத்தாலும் கொள்ளி வைக்க நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா போடா. ஹலோ ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். அப்பாவா? என்னப்பா விஷயம்? சாந்தி, உன் தம்பி நிவாஸ் இருக்கானே, நம்ம சித்ரா கல்யாண விஷயமா பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்போ குடிச்சிட்டு சொத்த பிரின்னு கலாட்டா பண்ணான். நானும் ரூபா 50,000 அவன் மூஞ்சில விசிறி எரிஞ்சிட்டு வெளியே போடா நாயேன்னுட்டேன். அநேகமா உறவு கொண்டாடிட்டவன் அங்கதான் வருவான். வேற போகிற ஏதுமா. அப்படி அவன் வந்தா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்து போய் வை. என்னையா இதெல்லாம்? இது வட்டிக்காக வசூல் செஞ்சது. இது சூதாடி அவுத்துட்டு வந்தது. ஐயோ பாவம், எதுக்கு அவருங்க வேட்டியை உருட்டு வந்திருக்க? என் வேட்டியை மட்டும் உருவனாங்கல்ல, பழிக்கு பழி, வேட்டிக்கு வேட்டி, சட்டைக்கு சட்டை. இப்ப ஐயா கூட சீட்டு விளையாடுறதுனால எல்லாருக்கும் பயம். வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க. ஆஹா, எல்லாம் அந்த தாயத்து பண்ற வேலையா? முன்னெல்லாம் சீட்டு பேசாம இருந்தது, இப்ப பாட்டே பாடுது. சிங் சிங். சரி சரி, வா வீட்டு போலாம். வேலை கிடைச்சியா? வாண்ணா. வரலனா அஞ்சல யாரது? எவர் சொல்ல பாத்திரம் வைக்கிறவனா? கொஞ்சம் இருக்க சொல்லு. இத வர. இல்லம்மா, என் புருஷன் தான். உன் புருஷனா? யா. ஆமா, இந்த ட்ரெஸ்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அது அடையாளம் தெரியல. அவர் இப்ப திருந்திட்டாருமா. வட்டிக்கு கடன் கொடுக்கறாருன்னா பாருங்களேன். அது மட்டுமா? எல்லார் வேட்டையும் என் கையில. குட். ஆமா, எப்படி திடீர்னு ஆளே மாறிட்டாரு? எல்லாம் அந்த பணங்கொட்டா சாமியார் மகன்தான். யாரு? பணங்கொட்ட சாமியாரா? இல்லைங்கம்மா, பணங்காட்டு சாமியாரு. அவர்கிட்ட போய் என் பிரச்சனை எல்லாம் சொன்னேன். படிச்சுன்னு தீர்த்துட்டாரு. 10 பத்திரம் தைக்கிற பரம்பரை இல்ல, அதை படிச்சுன்னு சொல்லிட்டாரு. என்ன ஓட்டுற? அம்மா, அந்த சாமியார் மந்திரிச்சு ஒரு தாயத்து கொடுத்தாரு. அத கொண்டு வந்து இவர் கையில கட்டினேன். அன்னையில இருந்து இப்படி மாறிட்டாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாக்குறாரா? என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? பில்லி சூனியம், காத்து கருப்பு வைக்கிறது எடுக்கிறது, அதான் சூனியம். எல்லாம் பணக்காட்டு சாமியாரே பாத்துக்கிறாரு. அப்படியா? அப்ப நான் அவரை பாக்கணுமே. என்ன கூட்டிட்டு போக முடியுமா? யாருக்கா சூனி வைக்கணுமா? சொல்லுங்கம்மா, வச்சுடுறேன். சும்மா இரியா, உன் வாயில நல்ல வார்த்தைகளே வராதா? அப்படி என்னங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை? என்ன யோசிக்கிறாங்க? அடி அஞ்சல, என்ன பணக்காரவங்களுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனை தான். அம்மா எப்ப சொல்றாங்களோ அப்ப கூட்டிட்டு போ. எப்ப வேணாலும் போகலாமா? இத புடி.
ஆமா என் கையில இதை கொடுத்துட்டு நீ எங்க போற? இன்னும் ஒரு 5-6 வேட்டி ஆகணும். நிறைய கடனை கொடுத்து விட்டேன். அண்ட பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, ஓங்காரி, ரீங்காரி, திரிசூலி. கொஞ்சம் இல்லையா? அம்மா ஏயா இந்த ஓட்டம் ஓடி வர்றீங்க? இந்த வயிற்ற வச்சுக்கிட்டு என்னால உன் கூட ஓடி வர முடியுமா? நான் தான் வீட்டுக்கு வரமுடியல. நீ ஏன் பின்னாடி ஓடி வர இந்த வயிறோட? இந்த பாரு, ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ சொல்லிட்ட, என் மனசு கேட்கலையே. ஏயா உன்னதான் வீட்டு பக்கமே ஆள காணோம். சரி நாமளாவது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். மருந்து வாங்க டாக்டர் கிட்ட போகணும்னு உன்கிட்ட சொன்னா இல்லையா? டாக்டர் விட்டுக்கா, நான் எதுக்கு? நீ எதுக்கே வர்ற? துட்டு கொடுத்தா நான் போய் பார்த்துட்டு வரேன். பணமா? திடீர்னு கேட்டா எப்படி? யோ உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்றேன்? நீயே இல்லன்னு சொல்லிட்டா நான் வேற யார்கிட்டயா போய் கேட்பேன்? அதுக்காக நீ ஏன் வர்ற? கூப்பிட்டு அனுப்பிச்சா நானே வந்துருப்பேன்ல. அடியே இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? அடே எங்க அப்பா பூமியா ஆடுது. ஆடியா? ஆடும். வாடி சக்காலத்தி. ஏய்யா குத்துக்கலாட்ட நான் ஒருத்தி இருக்கிறேன், உனக்கு சின்ன வீடு கேக்குதா? சின்ன வீடு? அஞ்சல என்ன இங்க ஒரே கூச்சல்? இது என்ன வீடா இல்ல சண்டை கிடையா? உன் புருஷன் வந்தா சதா சண்டை தானே? நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்களே கேளுங்கம்மா. இது கெட்ட கேட்டுக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணி இருக்கு. அவன் என்னடனா வயித்த தள்ளிக்கிட்டு வந்து இந்த ஆளுகிட்ட பணம் கேக்குறான். அவர் அப்படியே சொக்குப்படி போடுறான். சொக்குப்படி போடுறான், மூக்குப்படி போடுறான். யோ நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? அஞ்சலிக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு என்ன நல்ல டயர் மாதிரியா இருக்கா? பின் எதுக்கு உனக்கு இன்னொருத்தி? அஞ்சலிக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஓ மை காட். அம்மா நீங்களும் விவரம் இல்லாம கேக்குறீங்களே. இவன் யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு சந்திரன் பொண்டாட்டி. வட்டிக்கு கடன் கேட்க வந்திருக்கா. ஐயோ என்ன அஞ்சல இவ்வளவு நாள் பழகுற, உன் புருஷன் புரிஞ்சுக்க முடியல? என்னை தான் புரிஞ்சா. யோ மன்னிச்சுக்கையா, விவரம் புரியாம பேசிட்டேன். உன் பேர்ல தப்பு இல்லடி. இன்னைக்கு என் ராசிக்கு வெள்ளிக்கிழமை மனவீர சண்டைன்னு பேப்பர்ல போட்டிருந்தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? கொஞ்சம் இருமா, இது வந்துடுறேன். வெள்ளிக்கிழமை சொன்னதும் அம்மா படபடன்னு உள்ள போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு பார்க்க போயிருக்காங்களோ? இந்தம்மா. ஐயோ என்னம்மா இது? இங்க வந்து என் கால விழுந்துகிட்டு. நீங்க நல்லா இருக்கணுமா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யோ இந்த புடவை கிடைச்சதே போதும், உன் கணவன் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஓசில கிடைச்சதும் உதறிடுவீங்களே. என்ன புடவை கொடுக்குறாங்க? அதுவாயா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு புடவை கொடுக்கணும்னு பணங்காட்டு சாமியார் சொல்லிருக்காரு. அதான். உனக்கு இப்படி புடவை வாங்குற எண்ணமே கிடையாதா? என்னையா சொல்ற? அடுத்த மாசம் அம்மாட்ட புடவை வாங்குறேன், அதுக்கு நான் கேரண்டி. அம்பள தன்னைக்கு கழுகு மாதிரி வந்து நிப்பானே, எங்க ஆளைய காணோம். பொல்லாத பையன், பேய் மாதிரி அலைவான். சீக்கிரமா இடத்த காலி பண்ணிடுவோம், இல்லன்னா சம்பள பணம் வீடு போய் சேராது. ஏண்டா ஸ்பிரிங்கு தலையா? நீ இங்கேயா இருக்க? ஓடி போயிருவீங்க தானடா ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன். ஏண்டா என்கிட்டயே வட்டிக்கு பணத்தை வாங்கி தின்னு புட்டு என்னையே ஏசுறீங்களா? எடுங்கடா வட்டியை முதலி. இந்தாண்ணே. என்னடா 30 ரூபா இருக்கு? அசல் தானடா. 3 மாசம் வட்டி 90 ரூபாய் கொடு. அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன். இந்த மாசம் எங்க அப்பாவுக்கு தலை தவசம். 10 மாசமா உங்க ஒப்பனுக்கு தலை தவசம்னு சொல்றியே, உங்க ஒப்பன் என்ன ராவணனா? சரி அடுத்த மாசமே கொடு. ரொம்ப நல்லதுண்ணே. அது வரைக்கும் இது இருக்கட்டும். அண்ணா சோறு எடுத்துட்டு வரதுக்கு இது ஒண்ணுதானே இருக்கு. பெரிய எஸ்டேட் ஓனரு டிபன் கேரியில் தான் சோறு எடுத்துட்டு போவாரு. காகிதத்துல கட்டிட்டு போடா, இல்லன்னா அதையே தின்னுடா கழுத. அண்ணே அண்ணே அண்ணா வசதி எப்படி? அண்ணே வாங்கின அட்வான்ஸுக்காக சம்பள பணம் பூராத்தையும் பிடிச்சிட்டானுங்க. டீ குடிக்க கூட காசு இல்ல. டீக்கு என்கிட்ட கேக்குறியா? இல்ல எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. சமாளி. நான் ஒருத்தன் தான் வேலை பாக்குறேன் எங்க வீட்டுல. கூட பிறந்த 5 பொம்பளை பிள்ளைங்க. அதனால தானே உனக்கெல்லாம் நான் வட்டிக்கு பணம் கொடுத்தேன். உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா சாயந்தரம் உன் பெரிய தங்கச்சி இந்த பக்கம் அனுப்பி வை. என்ன மானகட்டம் நினைச்சியா? மரியாதையா பேசியா? அடுத்த மாசம் கொடுக்கறேன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அனுப்ப சொன்னேன்டா. அப்படியா? அடுத்த மாசமே கொடு. அது வரைக்கும் இத கொடு. என்ன இருக்குன்னு சொல்ற? இப்படியே வெளியே போறது. அப்படியே போ, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். ஏய் அடுத்த மாசம் வட்டியும் முதல்ல நீ குடுக்கல, அப்புறம் இதுவும். ஐயோ ஐயோ என்ன பாக்காத. உங்ககிட்ட ஏன் நான் இப்படி வட்டி வசூல் பண்றேன் தெரியுமா? ஊர்ல போய் விவசாயம் பண்ண போறேன். அண்ணா ஊர்ல நிலம் இருக்கா? ஏண்டா ஊருன்னு இருந்தா நிலம் இருக்காதா? உனக்கு இருக்கா? அடக்கு இருக்கா? இனிமே தாண்டா வாங்க போறேன். கட்டின வேட்டியோட வந்தேன், இப்ப நிலம் வாங்க போறேங்கிற. அவ்வளவு பணம் ஏது? பெருமூச்சு விடாத. குருவி சேர்க்கிற மாதிரி 10,000 ரூபாய் சேர்த்திருக்கேன். இன்னும் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்துட்டேன்னா முழுசா நிலம் வாங்கிடுவேன். இப்படி 5ம் 10மா வாங்கினேன்னா முழுசா நிலம் வாங்க முடியாது.
அடிக்கணக்குல அளந்துதான் வாங்க முடியும். அண்ணே, ஒரே அடியா நிலம் வாங்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ஒன்ன ரெண்டாக்கணும். ₹1 2 ஆக்கணுங்க. என்ன கண்ணாடிக்கு மேல வச்சு பாக்கலாமா? ரெட்டி பாக்குறது. எப்படா? இந்த கூடலூர் குப்புசாமி உனக்கு தெரியுமா? அவன் ஒரு பிச்சைக்கார பையன். அது அப்போ. இப்போ குபீர் பணக்காரன். இந்த பச்சை பங்களா எஸ்டேட் எல்லாம் அவனதுதான். எப்படா ஆனா? நீ 1000 கொடுத்தீங்கன்னா 2000 கிடைக்கும். 10,000 கொடுத்தா 20,000 கிடைக்கும். எவன்டா குடுக்குறான்? ஆள் எங்களுக்கு தெரியும். நீ போய் பாக்குறியா? எப்போ? இன்னைக்கு சாயந்தரம் 5 to 6 பெரிய மேட்ல சின்ன மரம். ஆள் அங்க ரெடியா இருப்பான். போய் கண்ணடி ரூபா ரெடியான்னு கேளு. 1000 கொடு. 2000 வாங்கிக்க. வாங்கிட்டு போயிட்டு திரும்பியே பார்க்காத. பெரிய மேடு, சின்ன தெருவு, கண்ணடி, ரூபா ரெடி. என்னடி? அடே டே ரூபா டே டே ஒண்ணு தீர்த்து கட்டு. என்ன தைரியம் இருந்தா உன் தங்கச்சி ரூபாவை எங்க 2 பேரையும் கூட்டு வர சொல்லுவான். அவன் தான் கழுப்பேன். நீ 4 கொலை பண்ணவங்கிறத சொல்றோம். பரவாயில்லங்கிறானே. காசை தூக்கி எறிஞ்சா தங்கச்சி கூட்டிட்டு நாய் மாதிரி பின்னால வருவேன்னு சொல்றான். எங்க இருக்காங்க பாக்குறியா? இன்னைக்கு சாயந்தரம் 5 to 6 பெரிய மேடு, சின்ன மரம். வந்து நிப்பான், கண்ணடிப்பான், ரூபா ரெடியான்னு கேட்பான். அள்ளி கொடுத்துரு. உடனே புறப்படு. ரூபா ரெடியா? இப்படி வரையா? வந்தா தான் கொடுப்பியா? ஆமா. வா. ஏன் அடிக்கிற? இந்த தைரியம் இருந்தா என்கிட்ட ரூபாய் கேட்பேன். ஒப்பங்கிட்டே ரூபாய் கேட்பேன். நாம எதிர்பார்த்ததுக்கு அதிகமாவே வாங்கிட்டான். அவன் வாங்கணும்னு தானே இந்த ஏற்பாடு. அண்ணே, பெரிய மேட்டுக்கு போனியா? சின்ன மேட்லயே இந்த கதி. எண்ணி வாங்கினேன் அண்ணன். எண்ணாமலே வாங்கினப்பா. இன்னொரு ஆள் பாத்துருக்கோம். ஒன்ன 3 ஆக்குறானா? உங்களை விட்டா 3 9 ஆக்கிடுவீங்கடா. அண்ணே, இந்த வட்டி பணம் எனக்கு அசலே வேணாம்ப்பா. அட பாவிங்களா, திட்டம் போட்டு வேலை செஞ்சிட்டீங்களேடா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதியே